வெல்கம் டு ஸ்ட்ராட்டஜி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஒரு சிஎஸ் ரேங்க் புஷ் ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும், வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் சும்மா ஒரு வீடியோ எடுப்போமேன்னு வந்தேன். சரியான ஒரு மேட்ச் கைஸ். இந்த மேட்ச்லேருந்து தான் இந்த ஏஎஸ் வீடியோலாம் வந்திருக்கும். ஏஎஸ் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்த மேட்ச் தான் கைஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எடுத்தோடனே ஃபார்மாட்டோபியாவை கொடுத்து வச்சுருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க. அப்புறம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் கைஸ். நம்ம வந்து எதில் எடுத்துகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எடுத்துகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, நம்ம எந்த டேட்டில் எடுத்துகிட்ருக்கோன்னா கரெக்டாக August 15 தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஓகே, இங்கே வந்து நான் நாக் ஆகிட்டேன்னா நிறைய நடக்கும் கைஸ். வாடானா நான் டீம்மேட்டை சொன்னேன் கைஸ். இவன் எனிமி வரான், இவன் செம்மையா ஆடுவானே. ஆனால் இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கே வந்தால் காரணம். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து நல்லா தான் கைஸ். நான் மட்டும் நல்லா ஆடினேன். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் இந்த கேம் பிளேவில் பார்ப்பீங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. இப்போ வந்து ரஸ்க்கு திங்கிற டவுன் வந்திருக்கு. இந்த டவுனில் ஃபுல்லாகவே ரஸ்க்கு தான் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா கரேனாக்காரன் தான். ஓகே கைஸ், டக்குன்னு வெளில விடுங்கடா. டேய் வெளில விடுங்கடா. என்னடா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. விட்டானுங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் கதர்னாதான் இது வருது, எல்லாத்துக்கும் பயம் வருது. இந்த எஃப்எஃப் ரெக்கார்டரில் ஒரே ஒரு பிரச்சனை தான் கைஸ், என்ன ஸ்கின் வச்சாலும் அது காமிக்காது. சரி, ஓகே, இந்த இது ஏறி இப்போ குதிப்போம். பார்த்தீங்களா, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் கிங்கு கைஸ். நான் எவ்வளோ என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செம்ம அடி, செம்ம. பார்த்தீங்கல்ல, செம்ம அடி அடித்தான்ல. ஆனால் அவங்க வாழ்நாள்லே இதுதான் லாஸ்ட்டு ரவுண்டாக அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே நாங்கள் கொடுத்த கம்பேக்கில் இந்தியன் தாத்தாவே மயங்கி விழுந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு கம்பேக் கொடுத்துருக்கோம். அதுவும் நான்லாம் சொல்லவே தேவையில்ல, வெறியான ஒரு கம்பேக் இது. இதை நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கெஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அப்புறம் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபேன் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேன் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சோண்டு இது பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவிலேருந்து அது போடாமல் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து பேக்கப் கொடுக்கலான்னு பேரஃபெல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒருத்தன் வந்துட்டான். நான் தெரியாமல் கீழே குதிச்சிருப்பேன். ஆல்ரெடி இங்கே ஒருத்தன் வந்துட்டான். இதுதான் கைஸ் எப்படி கிரேட் எஸ்கேப் ஆனேன்னு பார்ப்பீங்க. கரெக்டாக 2 டச்சியாக போட்டு ஒரு வாழை போட்டு இப்படி வந்தால் இங்கே எனிமி இருக்க மாட்டான். இதோ கீழே குதிச்சிடுவான். இப்போ பாருங்கள் என்ன அடி. இது கூட அடி இல்லை, இதோ இப்போ அடிப்பேன் பாருங்க, சரியான அடி. அவ்வளோதான், செம்ம அடி. இந்த மேட்ச்சில் என் கேம் பிளே ரேட்டிங்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கேம் பிளே 10க்கு ரேட் பண்ணுங்கள். எப்படி இருக்கும்னு தெரியுமா, ரைஸ் ஸ்டாரே தோக்கடிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே கைஸ். அந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா, அவனை மட்டும் அடிச்சா ட்ரிபிள் டேக் டவுன். அந்த ஒருத்தன் எவன் அடிச்சான்னு தெரில, இன்னொருத்தனை அவன் நாசமாக போனோம் போட்டு. நம்ம டீமே அண்ணன் நம்பி தான் இருக்கு, அதனால நான் தான் ஆடணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, இப்போ என்ன எடுத்துடலாம். ஓகே, P90, அப்புறம் பேரஃபெல், யூஎஸ்பி, ஃபிஸ்ட், அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம புறப்படுவோம் நம்மளோட போருக்கு.
ஓஹோ நம்ம ஊரு சுத்தி பாரு சுத்த பாரு சென்னை தான். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க அவனுக்கு சரியான அடி. இதை பார்த்து யாரும் உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஒரு கேம் பிளே. இப்போ பாருங்க அடி விழுற அடி சும்மா இடி மாதிரி விழும். எப்போவுமே ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்கல்ல. இதில் நான் ரெக்கார்டர் தான் போடுறேன், அதனால அதில் ரெட் டாட் காமிக்காது. சரி ஓகே கைஸ், இன்னும் ஒருத்தர் இருக்கா. அவனை யார் முடிக்க போகிறா? அவனை நான் தான் முடிப்பேன். எவனை முடிக்கக்கூடாது. பார்த்தீங்களா அடி வாங்கிட்டு ஓடுறான். இப்போ நான் ஓடி அவன் ஊக்காங் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அதனால டச்சியாக போட்டு செம்ம அடி இடி மாதிரி விழுந்துச்சா. இந்த போன மேட்ச்சில் நான் டபுள் டேக் டவுன் கைஸ், இல்லை ட்ரிப்பிள் டேக் டவுன். அதுக்கும் போன மேட்ச்லையும் ட்ரிப்பிள் டேக் டவுன். இந்த மேட்ச்சில் என்ன டேக் டவுன் பார்ப்போம், பார்த்து தெரிஞ்சுப்போம். எல்லா சீக்ரெட்களுமே வாங்கி போட்டேன். இதுக்கப்புறம் டீமேட்ஸ் ஆடலைன்னா என் தப்பு இல்லை. நான் என் காசை பணைய வச்சு வாங்கி கொடுத்துருக்கேன் கைஸ் எல்லாமே. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும். ஜஸ்ட்டு 16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா டப்பு 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 சப்பு 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 சப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க. அது மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைப் போட்டு சரியான அடி மண்டை ஷாட்டு. அப்புறம் நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ எல்லாமே போட்டோம். இதுக்கப்புறம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்ன வீடியோ போடலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மண்டை ஷாட்டு, அவ்வளோதான். செம்ம அடி, டபுள் டேக் டவுன் இந்த மேட்ச்சில். மொத்தமாக இப்போ எத்தனை கிலோ வந்திருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன். 5 4 3 2 1. ஆன்சர் வந்து 8 kills கைஸ், 8 kills. ஏன்னா 2 ட்ரிப்பிள் டேக் டவுன், ஒரு டபுள் டேக் டவுன், அதனால தான் 8 kills. இந்த மேட்ச்சில் நீ டபுள் ட்ரிப்பிள்லாம் வேணாம், ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள். இப்போ இருக்கிறதுலையே ஹையாக அடிச்சிருப்பேன். நீங்கள் இதுலேருந்து தான் இருங்க, நான் நீங்கள் எதுலேருந்து இந்த ஷார்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன். இதுலேருந்து தான் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க கரெக்டாக. 1 2 போட்டு சரியான அடி. 2 பேத்துக்கும் மண்டை சதறிச்சு எங்கேயோ போச்சு. போட்டு எஸ்ஆர்எம்மோட குட்டி எஸ்ஆர்எம் 2.0 மாறி அடிச்சிட்ருக்கேன் எல்லாரையும். பாருங்கள் ட்ரிபிள் டேக் டவுன். அடுத்து இன்னும் ஒருத்தன் தாங்க, அவனை மட்டும் முடிச்சா ஏய்ஸ் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியலை, என்ன பண்ணுறது. ஓகே காய்ஸ், அவனை கண்டுபிடிச்சி அடிக்க போகிற ஒரே ஒரு விஷயத்தோட பேர் ஏஸ் ஏஸ் ஏஸ். இங்கே தான் இருக்கான். ஏய் எவ்வளோ